எல்லாத்துக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். போது இன்றைக்கி வந்து மாட்டு பொங்கல்னு சொல்லுவாங்க. நாளைக்கு வந்து பிள்ளையார் வச்சு நாங்கள் கொண்டு போய் எல்லாம் ஆற்றுல கரைச்சி விட்டுட்டு அங்கேருந்து மண் கல் தாளம்பூ இதெல்லாம் கொண்டுட்டு வந்து வச்சு கும்மி அடித்து பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டு கன்னிமாரி வச்சு கும்பிட்டு சாமி கும்பிட்டு எல்லாம் ஜாலியாக தோப்புகளில் போய் விளையாண்டுட்டு நல்லா அழகாக இருக்குது. எல்லாம் பொரி கடலை மிட்டாயி எல்லாம் கொண்டு போய் எல்லோரும் பரிமாறிக்கிட்டு சாப்பிட்டு சந்தோஷமாக இருப்போம். இப்போ அந்த காலமெல்லாம் போச்சு, அதெல்லாம் மலையேறி போச்சு இப்போ காலம். இப்போ வந்து போனோமா வந்தோமா இந்த டிவி சினிமா அது இதுன்னு தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் விட்டு இதெல்லாம் வந்து நம்ம பரம்பரையாக வச்சுருந்து நோம்பியெல்லாம் நல்லா கொண்டாடணும். இது வந்து இன்றைக்கி இந்த மாதிரிலாம் நல்லா போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு வாபுசி பார்க்கில் நல்லா கூட்டம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். முதல்ல சடையாண்டி கோயில் பள்ளத்தில் போய் கல்லுகளெல்லாம் எல்லாம் ஒரு குட்டீஸ் எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று சண்டை போட்டு கல்லுகளை பொறுக்கி சாமி கும்பிட்றதுக்கு அங்கே தாளம்பூ விற்பாங்க. அப்புறம் அந்த தென்னமரத்துக்குள்ளே போய் தோப்பில் போய் மோட்டர் தண்ணிக்கு எங்களுக்காகவே திறந்து விட்ருவாங்க தண்ணி. அதில் போய் எல்லாம் விளையாண்டுட்டு குளிச்சுட்டு ஜாலியாக ஒரு தொட்டு விளையாண்டு மரம் பிடிச்சி விளையாண்டு அதெல்லாம் நினச்சாலே அவ்வளோ இனிமையாக இருக்குது. பொங்கல் மாதிரி அவ்வளோ ஒரு தித்திப்பாக இருக்குது. அந்த மாதிரி நல்ல காலங்களாக இருந்தது. இப்போ அந்த மாதிரிலாம் கொஞ்சம் தான் சுத்தமாகவே இல்லை. என் வயசுக்கு நம்ம பார்க்க வரைக்கும் அது வரைக்கும் இப்போல்லாம் எல்லாம் அழிஞ்சு. அப்புறம் நாங்கள்லாம் முடிச்சு வெளியில் வரும்போது பாட்டு பாடுவோம். தாளம்பூ சித்தாலே தலையா முக்காடு ஓலையே அப்படின்னு சின்ன குழந்தைகள வாய் வெளியில் வராமல் வாழையேன்னு சொல்லுங்க. இப்போ அதெல்லாம் ரொம்ப அதை நினச்சி பார்த்தாலும் அவ்வளோ இனிமையாக சந்தோஷமாக இருக்குது. இதே மாதிரி நம்ம குழந்தைகளுக்கு நம்ம பேர பிள்ளைகளுக்கு எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்து இந்த தலைமுறையை வளர்த்துங்க. நல்லபடியாக இருக்கு. எல்லாருமே வருஷம் பொங்கலை வந்து நம்ம பண்ணுறது தான் குழந்தைகளுக்கு தெரியும். அதனால் நீங்களும் நல்லா குழந்தைகளுக்கு நல்லதே சொல்லி கொடுத்து நல்லதே வளர்த்து இந்த டிவி இது முன்னாடியே விட்டு இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு மைண்டை நல்லா வேலை செய்யும். அந்த மாதிரி இந்த விளையாட்டெல்லாம் நல்லாயிருக்கும். வருஷத்துக்கு ஒரு முறை வரும். அதை நல்லபடியாக எல்லா குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. நல்லபடியாக விளையாட வைங்க. உடம்பு ஆரோக்கியம் எல்லா குழந்தைகளையும் வச்சுக்கோங்க. நம்ம வீட்டில் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பில்டிங்லாம் கிடையாது. சின்ன சிந்தாக இருக்கும். அதுக்கு சுண்ணாம்பு கட்டி சாணி கரை கட்டி வலிச்சு விட்டாங்கன்னா பார்க்கவே அந்த அறைகள்லாம் அவ்வளோ இருக்கும். ஒவ்வொரு வீட்டில் உலக்காட்டுவாங்க குத்துவாங்க. அப்போல்லாம் மிஷின் கிடையாது. கம்பு முறுக்கு அப்புறம் ஆட்டாங்கல்ல ஆட்டி முறுக்கு செய்கிறது இட்லிக்கு போடுறது. அப்போல்லாம் தீபாவளி பொங்கல் அந்த மாதிரி தான் இட்லி முறுக்கு இதெல்லாம் கிடைக்கும். அதுக்கெல்லாம் நம்மளே செஞ்சு அங்கே வீட்டில் அத்தை சுடுவாங்க. அத்தை வீட்டுக்கெல்லாம் உரம்பரைக்கு போயிடுவோம். அவங்கெல்லாம் சுட நாங்கள் திருடி எடுத்து சாப்பிடுவோம். சின்ன பொண்ணாக இருக்கையில் மாட்டுக்கு வந்து பாத்தி கட்டி அதெல்லாம் வச்சு விளையாடுவாங்க. அதெல்லாம் ஒரு ரொம்ப இனிமையாக இருக்குது. அதெல்லாம் அந்த காலத்தில் நினைக்கவே முடியாது, அப்படி இருக்குது. இப்போல்லாம் எங்கள் குழந்தைகள படி ப்ரெஷர், அதுகளுக்கு ப்ரெஷரு நமக்கும் ப்ரெஷர். அதையெல்லாம் ஒரு வருஷத்தில் ஒரு நாள் கொண்டாடினா வருஷம் ஃபுல்லாக மைண்டில் இருக்கும். அதனால் நல்ல குழந்தைகளுக்கு நல்ல நாளாக தான் சொல்லிக் கொடுங்க. காட்டில் போய் நாங்கள்லாம் எங்கள் அத்தை வீட்டு காட்டில் போய் பானை பொங்கல் வச்சு அது நல்லா பொங்கி வந்து அந்த அன்னைக்கு நல்லா வெள்ளாமல் வரும்னு பார்ப்போம். இதெல்லாமே நிறைய இருக்குது அந்த விஷயங்கள்லாம். அந்த மாதிரி நிறைய அதெல்லாம் அழிஞ்சு போகக்கூடாமல் நம்ம குட்டீஸுகளுக்கு நம்ம குழந்தைகளுக்கே தெரியுமான்னு தெரியாது. அதனால் நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம பேர குழந்தைகளுக்கு எல்லாத்துக்கும் சொல்லிக் கொடுத்து தலைமுறை வளர்த்துங்கள். எல்லாத்துக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நல்லா எல்லோரும் ஹாப்பியாக கொண்டாடுங்க, சந்தோஷமாக இருங்க. நம்மளாம் இனிப்பு சாப்பிட முடியாட்டியும் குழந்தைகளுக்கு இனிப்பு கொடுத்து இந்த இனிப்பு ஏன் சாப்பிட்றோம் என்ன காரணம்னு சொல்லி கொடுங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் வீட்டுக்கு போகலான்னு இருந்தோம். இந்த வருஷம் முடியல, அடுத்த வருஷம் நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாத்தையும் கூப்பிட்டு நம்மளும் போய் இந்த மாதிரி அந்த காலத்தில் எப்படி இருந்தோமோ அந்த மாதிரி நம்ம ஏஜுக்கு தகுந்த மாதிரி எல்லா பேரம்புட்டு எல்லாத்தையும் வச்சு ஒரு நல்ல ஒரு ஏரியாவில் கொண்டு போய் எல்லோரும் விளையாடணும். எல்லாத்தையும் நாங்கள் விருந்து கிடைப்போம். கண்டிப்பாக வாங்க. நன்றி, வணக்கம்.